Hi guys, welcome back to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டைம் தான். என்னோட வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்க வந்து பிடிக்கும், ஸ்டோரிஸ்லாம் வந்து கேட்க பிடிக்கும் அப்படின்னா சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து ஓகே காய்ஸ், ஸ்டோரி டைமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன் வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ என்னோடய வீடியோ தான், என்னோடய பிஸ்னஸை தான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரௌனிஸ்லாம் வந்து நம்மளோட பேஜில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரௌனிஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் வந்தீங்கன்னா இங்கே கொடுக்குற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோப் மேக்கிங் கிளாஸஸும் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சோப்ஸ்லாம் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, உங்களோட காஸ்மெட்டிக்ஸை வந்து நீங்களே வந்து ஓனாக வந்து செஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து டிஎம் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து கற்றுக்குறோம் இல்லையா? கற்றுக்கும் போது நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் யூஸுக்கு மட்டும் நீங்கள் கற்றுக்கலாமா, அப்படி தான் வந்து நான் எல்லோரையும் வந்து சொல்வேன். இல்லை நீங்கள் வச்சு இதில் வந்து லேக்ஸ் கணக்கெலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்றைக்குமே வந்து ஒரு தப்பான கைட் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரகன் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து தேவை. ஸோ அது இல்லாமல் இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னும் போது இட்ஸ் இல்லீகல் அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேஜில் வந்து நல்லா வந்து சும்மாவே வந்து எல்லோரையும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டா போதும், நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்து எல்லோரும் சீட் பண்ணுறாங்கன்னு கூட வந்து சொல்லிக்கலாம். இன்கேஸ் வந்து என்னையும் அப்படி தான் வந்து சொல்லி சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இதிலலாம் நிறைய லாஸ் தான் வந்து நடந்தது. இந்த காஸ்மெட்டிக்ஸில் வந்து அவ்வளோ தேவையில்லாமல் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் பார்த்தா ட்ரகன் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து எடுக்கணும், சின்ன லெவலில் இருக்கும் போது தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு ப்ராடக்ட்டுக்கே 4000 3000 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எவ்வளோ இதெல்லாம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னும் போது முன்னாடியே வந்து சொல்லிடணும், இதுதான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ப்ரௌனிஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்டோரி டைமுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு அந்த இன்சிடெண்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த விஷயத்தை நான் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து நான் வந்து கேட்டிருப்பேன். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும் போதே வந்து கொஞ்சம் பயமாக தான் வந்திருக்கும். ஸ்டோரி கேட்கும் போது த்ரில்லிங்காக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்கும் போது பார்த்தா அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் லைட் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி, அப்போ தான் வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் நிறையா ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன வயசில் அந்த ஈவில் டெத் படம்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஈவில் டெத் படம்லாம் வந்து பார்க்கும்போது நான் தைரியமாக வந்து பார்த்துருவேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த படத்துலலாம் அந்த அவங்க ஷவர் பண்ணும்போது ஷவர்லேருந்து கையெலாம் வந்து வரும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பாத் பண்ணும்போது கூட நம்ம இப்படி தலையில் வந்து ஐயோ ஏதாவது கை ஏதாவது வருதா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலலாம் நிறைய வந்து ஊருக்குலாம் வந்து போவோம். அப்போல்லாம் வந்து அந்த ஊரில் நடக்கிற உண்மையான இன்சிடென்ட்ஸு அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் செம்ம பயமாக இருக்கும். பட் என் அண்ணா அப்போ நாங்கள்லாம் வந்து போயிருந்தோம் ஊருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க ஏதோ வந்து காட்டேரி அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அந்த பிளேஸில் வந்து அந்த காட்டேரி வந்து இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடெண்ட்லாம் வந்து பண்ணுது அப்படிலாம் சொன்னோடனே எங்கள் அண்ணாலாம் வந்து செம்மையாக பயந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது தூங்கும்போது ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போகிறது. அப்புறம் அன்றைக்கி அந்த ஸ்டோரி வந்து அவங்க சொல்லும்போது வீட்டை சுற்றி வந்து ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கோஸ்ட் ஸ்டோரி வந்து சிம்ப்ளி சார் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஒரு ஹியூஜ் ஃபேன் வந்து சொல்லலாம், டையார்ட் ஃபேன் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ அவங்க வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ தான் வந்து தெரிய வருது. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர்லாம் வந்து ஷேடாக வந்து இருக்கும் அந்த மாதிரி. அப்படி தானே இந்த வீடியோலாம் வந்து நம்ம அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் வந்துருக்கும். ஸோ ஓகே அப்போது ஒன் டே வந்து என்ன ஆகுதுன்னா, சிம்ப்ளி சாரோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏதோ ஜிம் ஃபேக்ட்ரியா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அப்போ தான் வந்து அந்த ஒரு பேயா அது என்னன்னு தெரியல, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேய் கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த வீடியோஸ் வந்து நான் அப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போது அதில் வந்து அவங்களாம் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து போகும்போது
அது ரொம்ப எப்படி சொல்ல, அதோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எரிஞ்சு அப்படியே வந்து பர்ன் ஆயிட்டு ஒரு மாதிரி கொடூரமா வந்து இருந்தது ஆக்சுவலா. ஸோ அன்னைக்கு அந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டேன். பார்த்துட்டு நான் வந்து தைரியமா வந்து பார்த்துருவேன் ஓகேவா. எல்லாத்தையும் வந்து அந்த வீடியோஸ், பேய் வீடியோ, கோஸ்ட் வீடியோ எல்லாமே பார்த்துருவேன். பட் ஆனால் எனக்கு என்னென்னா, நைட்டு தூங்கும்போது மட்டும் எனக்கு தூக்கமே வராது. ஏன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் தூங்கும்போது அப்படியே ஏதாவது ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி, இருட்டாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், எல்லா வீடியோவும் பேய் வீடியோ எல்லாத்தையும் வந்து தைரியமாக பார்த்துருவேன். பட் தூங்க போகும்போது என்ன பண்ணுவேன்னா, லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி ஓகேவா. அப்போது அன்றைக்கி வந்து அந்த ஜின் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நைட்டு வந்து நான் வந்து தூங்கிட்டுருக்கேன். அப்போது டைம் என்ன ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து தூங்கறதுக்கு வந்து தூங்கிட்டேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து லைட் வந்து நம்ம ஆஃப் பண்ணி தான் இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா, நான் நல்லா டீப் ஸ்லீப்பில் வந்து இருக்கேன். அப்போது ஏதோ ஒன்று வந்துட்டு காதில் வந்து கத்திட்டு போகுது. நல்லா வந்து என்னால் வந்து எனக்கு வந்து தெரியுது. என்ன கத்துதுன்னா, ஊ அப்படின்ட்டு வந்து நல்லா நான் வந்து இப்படி வந்து கவுந்து வந்து படுத்துட்ருக்கேன். இந்த சைடு வந்து காதில் வந்து அது வந்து கத்திட்டு வந்து போகுது. அதுக்கப்புறம் எனக்கு செம்மையாக அந்த ஸ்லீப்லேருந்து நான் வந்து வேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஹார்ட் பீட்லாம் வந்து செம்மையாக வந்து அப்படி ரைஸ் ஆகிடுச்சு. சரி நான் என்ன பண்ணுறது, நம்ம வந்து பயப்படுறதெல்லாம் வெளியே வந்து காட்டிக்கக்கூடாதுல்ல. ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நல்லா வந்து பெட்ஷீட்டை வந்து இழுத்து போட்டு இந்த சைடு வந்து டர்ன் பண்ணி நான் தூங்கிட்டேன். அதை வந்து இது பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தூக்கமாக வந்து வரவே இல்லை. லைட்டாக வந்து கண்ணை மூடிட்டு இப்படியே தான் வந்து நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாமே வந்து இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம், அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து கோஸ்ட் ஸ்டோரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறேனோ, அப்போல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி வேண்டாம் நம்மளுக்கு எதுக்கு. அப்புறம் என் அண்ணாலாம் வந்து திட்டினா. நைட்டில் வந்து நான் பயப்படுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன் போல இருக்குது நைட்டில் தூங்கும் போதெல்லாம். அதுக்கப்புறம் என் அண்ணாலாம் வந்து திட்டினான், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வேணாம் இதுக்கிட்டேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகல. ஒருவேளை நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எதை லைக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதில்ல. கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்து வந்து மழை வந்து பேஞ்சிட்டு இருந்தது. கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது. ஒரு 3:30 அந்த மாதிரி ஒரு டைம் பக்கம் வந்து டைம் வந்து ஒரு 3:30 பக்கம் வந்து இருந்தது. மழை வந்து பெய்ய வந்து அப்போது கிளைமேட்லாம் வந்து மாறும் இல்லையா. ஒரு மழை வரப்போகுதுன்னா ஒரு மாதிரி இருட்டாக, ஸோ எல்லாருக்குமே அது வந்து பிடிக்கும்ல, ஒரு மாதிரி சில்னஸாக சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மழைலாம் வந்து பெய்யும்போது சும்மா வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து கொஞ்சம் அங்கே மரம் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து சூப்பராகவே இருக்கும். அந்த காற்று, அந்த மழைலாம் வரும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து அழகாக வந்து அந்த கிளைமேட்டை மாறுது இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த க்ளவுட்ஸு அந்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்து இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி 1 ஆர் 2 ஷார்ட்ஸில் கூட நான் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் வந்து சரி ஓகே, அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் அவுட் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே ஒரு ஏதாச்சும் வந்து நம்ம ரீல்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன். அந்த மாதிரி கேப்சர் பண்ணி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். ட்ரைபாட்லாம் வந்து தூக்கிட்டு மேலே வந்து போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் வந்து டெனண்ட் வந்து இருக்காங்க ஓகேவா. அப்போது அவங்க வந்து அன்றைக்கின்ட்டு பார்த்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஏதோ அவங்க அன்றைக்கி வந்து வரல மேலே வந்து. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண வந்து போகிறாங்க. அவங்களோட அம்மா தான் வந்து அவங்க மேலே வந்து அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க ஓகேவா. அந்த ஆன்ட்டி வந்து வரல அன்றைக்கின்னு பார்த்து. ஸோ மேலே வந்து அவங்களோட பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க அப்படியே வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க போல். ஸோ மேலே அன்றைக்கின்னு பார்த்து வீடெலாம் வந்து லாக்கில் தான் இருக்குது. அப்போ வந்து ஃபுல் இருட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த 3:30 பக்கம். அப்போ சரி ஓகே நம்ம வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அழகாக ட்ரைபேடு மொபைலு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து அதை போட்டுட்டு நான் வந்து அங்கேருந்து இப்படி பேக் கேமில் தான் வந்து நான் ரீல்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். பேக்லேருந்து நான் வந்து அங்கேருந்து நடந்து வர மாதிரி அப்படி வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஒழுங்காக வந்து பர்ஃபெக்டாக வந்துடாது இல்லையா. ஸோ நிறைய வந்து டேக் வந்து 1, 2 டேக் அந்த மாதிரி போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேக்லேயே நம்மளுக்கு வராது இல்லையா. ஒரு 3 to 5 டேக்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து
ஓகே. ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஃபைனலாக வந்து ஓகே வந்துச்சா, நான் வந்துட்டு பேக் கேமில் தான் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். பேக்கில் இருக்கிறதுனால நம்ம முன்னாடி வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் இல்லையா? ஸோ அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து பார்க்குறேன். சரி எப்படி வந்திருக்கு நம்ம ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஸோ நான் அது வந்து என்னன்னா, நான் அங்கேருந்து ஆக்சுவலாக நடந்து வரேன். கொஞ்சம் ஒரு 10 ஃபீட் கிட்ட 10 ஃபீட்டுக்கு மேலேயே வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் வந்து நான் வந்து நின்றுட்டுருக்கேன். இதுதான் வந்து மேலே வந்து வால்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த வாலுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே ஆக்சுவலாக இங்கேருந்து நான் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து நான் வந்து பொறுமையாக வந்துட்டுருக்கேன். என்னோடய மொபைல் வந்து இப்போ இந்த இடத்துல என்னோடய மொபைல் வந்து பேக் கேமில் வந்து இப்படி இருக்குது. நான் இங்கேருந்து இப்படி வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். நல்லா இருந்தது. அந்த கேப்சர் பண்ணது வந்து எல்லாமே கிளியராக வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சீரியஸாக கைஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, நம்ம வந்து இது வந்து வச்சுக்கலாம். சரி இப்படி தானே வருது சம்டைம்ஸ் அப்படி சொல்லிட்டு ஓகே, நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நல்லா பாருங்கள், நான் இங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். என்னோடய கேம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே தானே வந்து நம்மளுக்கு அந்த கேமராவோட லென்சஸ்லாம் வந்து இங்கே தானே இருக்கும். நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு வந்து நல்லா நான் வந்து நடந்து வர்றது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சடனாக வந்து ஒரு ஆஷ் கலராக, அது ஆஷா இல்லை ஒரு பிளாக் கலரில் ஒரு 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 உருவமாக, அது என்னன்னு தெரியல. அங்கேருந்து நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி அந்த கேமராவோட லென்ஸ் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த சைட்லேருந்து வருது. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து மரம்லாம் இருக்குது. அதாவது வீட்டுக்கு முன்னாடி அந்த மரம்லாம், அதாவது எதிர் வீட்டில் ஒரு வேப்ப மரமாக ஏதோ வச்சுருக்குறாங்க போல் இருக்குது. அந்த மரத்துக்கு அங்கே அந்த பக்கம் இருந்து இப்படி வருது. அப்படியே பெரிய உருவமாக, அது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக அது வந்து என்னோடய ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்கிது போல். இப்படிந்து வந்து இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அப்படியே அந்த கேமரா ஃபுல்லாக இப்படி பண்ணவும் நான் பின்னாடி இருக்கிறேன். அது இப்படி வந்துட்டு இப்படி ஃபுல்லாக இப்படி மறைச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே நின்றுட்டு இப்படி போகுது. அதுக்கப்புறம் அது இப்படி போகிறதுக்கப்புறம் நான் வந்து நடந்து வந்து இங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த வீடியோவில் வந்து நான் நடந்து வந்துட்டுருக்கேன். அந்த உருவமாக அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த கேமராவோட லென்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக மறைச்சிட்டு அப்படியே இப்படி வந்து போகுது. ஐயையோ! அதை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து செம்மையாக வந்து பயமாச்சு. ஏன்னா வந்து இருட்டாக வந்து இருந்தது மேலே. இருட்டானா ரொம்ப அந்தளவுக்கு வந்து இருட்டலாம் உங்களுக்கே தெரியும்ல, மழை வரும்போது கிளைமேட் வந்து எப்படி மாறும், மேகம்லாம் இருட்டாக. ஸோ அந்த மாதிரி தான், ரொம்ப இருட்டாகவும் இல்லை. அப்போ வந்து மழையும் வந்து அப்போ வந்து பெய்ய வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே. நான் வந்து அந்த இதுவை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுனே எனக்கு வந்து தெரியல. ஸோ அதை பார்த்த உடனே வந்து அகெயின் எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வந்து ரேஸ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்படிடா எனக்கு திடீர்னுட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்கும் போது எப்படிங்க இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். அதுவும் நான் அந்த ஸ்பாட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். மாடியிலையும் வந்து யாருமே இல்லை. அன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் வந்து அம்மாவும் இல்லை, எங்கேயோ வெளியே வந்து போயிருக்காங்க. ஸோ நான் வந்து கீழே லாக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மேலே வந்து கேப்சர் பண்ணிட்டுருக்கேன். இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே வந்து சொல்லுங்களேன். அவ்வளோதான், ஹார்ட் பீட் வந்து அகெயின் வந்து ரேஸ் ஆகுது. ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி வேறு இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், நான் வந்து டக்குன்னு வந்து அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் வேணாம். அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. டக்குன்னு வந்து அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரைபாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரே ஓட்டம் மேலே இருந்து செம்ம ஸ்பீடாக வந்து கடகடன்னு ஓடி வந்து நான் வந்துட்டேன். கீழே வந்துட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து பயமாக தான் இருந்தது, என்ன பண்ணுறது. அப்புறம் தண்ணிலாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொல்லலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசிச்சுன்னே இருந்தேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி, அப்புறம் என் அண்ணன் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரிடா நான் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு இருட்டாக வந்து நின்றுட்டு இருந்ததுடா. அப்புறம் வந்து அவன் சொன்னான் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு, ஒரு மேலே இருக்கும், நீ நேரத்துக்கு போய் அந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து என்னை தான் வந்து திட்டினாங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறமா அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், அந்த இதுலாம்.
இதுதான் வந்து எனக்கு வந்து நடந்தது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இங்கே வந்து முன்னாடி நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி வந்து இறந்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி தான் வந்து இறந்துருக்குறாங்க. இங்கே தொடர்ந்து வந்து அதே வீட்டில் வந்து நிறைய ஒரு 3 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஹேங் பண்ணி தான் வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பையனோட ஸ்டோரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறக்க போகிறான்றது அவனுக்கே வந்து தெரியாமல் வந்து இதுவாக இருக்குது. எப்படின்னா, அவன் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வந்திருக்கிறான் போல இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவும் ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனையா அது என்னன்னு தெரியல. சும்மா வந்து ஃபுல்லாக அந்த அந்த இதுலேயே இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த இதுலேயே இருந்து ஏதோ திட்டிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்க இதில். சின்ன பையன்தான். போயிட்டு சும்மா வந்து கோவத்துலையா சும்மா பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக போயிட்டு தூக்கு போட்டுட்ருக்கான் அந்த பையன். ஸோ போட்டுட்டு உடனே அவன் அன்கான்ஷியஸாக இருக்கும் போது தெரியல, சேருக்கு மேலே நின்று ஸ்லிப் பண்ணானா என்னன்ட்டு சும்மா வந்து ஒருத்தவங்களை இது பண்ணுறதுக்காக போயிட்டு அவன் அப்போவே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது போல், அப்போவே வந்து அவன் ஸ்பாட் அவுட்டு அந்த பையன். ஸோ அவனுக்கே வந்து தெரியாது, ஏன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அது ஒரு வேளை அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இருக்கோம்ல. ஸோ அதுக்கு ஒரு மேலே ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயே வந்து இருக்கோம், சொல்ல முடியாது. ஆமாம், அதோட டைம் வந்து வர வரைக்கும் அது இங்கே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் போல். மேபி இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இல்லை என்னன்ட்டு தெரியல. ஆனால் அதே அந்த வீட்டில் வந்து ஒரு அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஒரு த்ரீ மெம்பர்ஸ்க்கு மேலே சேம் அதே மாதிரி ஹேங் பண்ணி தான் வந்து சூசைட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு, ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் வந்து மேலே வந்து போவேன். அதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டிலாம் நெக்ஸ்ட் டேலாம் வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பயமாக தான் வந்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து இத்தனை வருஷத்தில் நான் பார்த்த ஒரு கோஸ்ட்டு ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து இதுதான். ஸோ இப்போ நேருக்கு நேராக வந்து நம்ம பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக சிம்ப்ளி சார் வீடியோவில் வந்து பார்க்கும்போது அந்த இருட்டாக ஒரு உருவம் இருந்தது இல்லையா, அதே தான் வந்து அந்த கேமரா முன்னாடி, அந்த லென்ஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தது. ஒரு வேளை அதுக்கும் வந்து பிடிக்கும் போல் இருக்குது இந்த மாதிரி, அதனால தான் வந்து போஸ் கொடுத்துட்டு வந்து போயிருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. ஓகே, இதுதான் என்னோடய வியர்டான வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து என்னோடய டியூஷன் பசங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க கூட நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்கள் அப்படியே லைக் போட்டுட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அகெயின் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களோட வீடியோஸ் ஏதாவது, உங்களோட ஸ்டோரிஸ் ஏதாவது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் நம்மளோட சேனலில். ஓகே, உங்களை வந்து அகெயின் ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சுப்ரியா சுசனா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை. லவ் யூ ஆல்.